அம்மா இன்னைக்கு நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிரும்ல? முடியணும். ஏன் இப்படி டவுட்டா கேக்குற? இல்லம்மா, ஸ்வேதாவோட அம்மா நிச்சயத்துக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் வராதா? அதான் எங்க அம்மா ராசாத்தி வீட்ல இருக்கால்ல, அவ ஏதாவது பண்ணி ராசாத்திய நிச்சயத்துக்கு வராம தடுத்துடுவா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆமா பூமிகா, கோகிலா இந்த விஷயத்துல கில்லாடி. ஏதாவது ஒண்ணு பண்ணி ராசாத்திய நிச்சயத்துக்கு வரவிடாம தடுத்துருவா. நீ வேணா பாரு. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ராசாத்தி ராசாத்தி, கோகிலாம்மா, என்னால வயிறு வலி தாங்க முடியலம்மா. என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போற ராசாத்தி. ஐயோ பயங்கரமா வலிக்குதே. நிச்சயத்துக்கு போற பொண்ண ஒழுங்கா போக விடுதா பாத்தியா? சரியான நச. என்ன ராசாத்தி, உடம்பு சரியில்லைன்னு தானே உன்னை கூப்பிடுறேன். வந்தா என்ன ராசாத்தி? கோகிலாம்மா, உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னா ஸ்ரேயா வீட்ல இருக்கா, அவ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் எதுக்கு வரணும்? இல்லம்மா, நீ என் கூட இருந்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும் ராசாத்தி. கோகிலாம்மா, நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இது எனக்கு ரொம்ப முக்கியமான நிச்சயம், போகாம இருக்க முடியாதுன்னு. அப்புறம் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ ராசாத்தி. கண்மணி, பூமிகா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஸ்வேதா நிச்சயம் பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நிச்சயம் முடியற வரைக்கும் ஸ்வேதா கிட்ட யாரையும் அனாவசியமா பேச விட்டுறாதீங்க. குறிப்பா கல்பனா அம்மாவையும் மாதவனையும் பேச விடக்கூடாது. யாராவது ஒரு ஆள் எப்பவும் ஸ்வேதா கூடவே இருக்கணும், புரியுதா? சரி பாட்டி. பாட்டி, மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாட்டி. என்னடி சொல்ற? அங்க பாருங்க பாட்டி. என்னது இது? நம்ம மாட்டிக்கணும்னே இப்படி ஒரு பேனரை மண்டப வாசல்லயே வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் செஞ்ச வேலைன்னு தெரியலையே. நான் தான் வைக்க சொன்னேன். ஸ்வேதாக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்துல கிராண்டா நிச்சயம் நடக்கும் போது மண்டப வாசல்ல பேனர் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் சம்பந்திக்கு போனை போட்டு மண்டபம் முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள போட்டோ போட்டு பேனர் வைக்க சொன்னேன். நல்லா இருக்குல்ல? என் புருஷனா போயிட்ட. திட்டியும் தொலைய முடியல, அடிச்சும் தொலைய முடியல, விரட்டியும் விட முடியல. என்ன மரகரா, பேனர் வைக்க சொன்ன என்ன பாராட்டணும்னு தோணுது இல்ல? ஒழுங்கா போயிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு புரிஞ்சு. ஒரு அடி ஒரு இடி. காருக்குள்ள இருக்க ஸ்வேதா இறங்கி இந்த பேனரை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்னத்த பண்றது? சரி வாங்க, ஏதாவது பண்ணுவோம். வாங்க. ஓ, கண்மணி, ஸ்வேதா பேனரை பார்க்காத மாதிரி மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். நல்லா மறைச்சு நின்னுக்கோங்க. சரிங்க அத்தை. ஸ்வேதா, ஸ்வேதா வாமா. ஏன் 3 பேரும் இப்படி என்ன மறைச்சு நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல ஸ்வேதா, நீ நிச்சய பொண்ணு இல்ல, உன் மேல யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. அதுக்காக தான் மறைச்சு நிக்கிறோம். வா வா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? கால அடிபட்டுருச்சு.
நான் தான் சொன்னேன்ல, ஊரு கண்ணெல்லாம் உன் மேலதான் இருக்கு. திஷ்டி பட்டுடுச்சு பாத்தியா? பாத்து வா. போலாமா? சரி. போலாம் வா. அட, இன்னும் ஏன் ஸ்வேதாவை மறைச்சிட்டு இருக்கோம்? அதான் கீழே விழுந்து ஸ்வேதாவோட திருஷ்டி எல்லாம் போயிடுச்சுல. இனிமே நார்மலா போலாம். வா வா. ராகினி எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுட்டேன். சரியா இருக்கத்த. அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. அப்படியா? ராகினி நீ பாத்துக்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. ராசாத்தி வாங்க பிரேமி மேடம். கிளம்பலாமா மேடம்? கிளம்பலாம் மேடம். ராசாத்தி கோகிலாமா, நான் தான் நிச்சயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ ராசாத்தி நான் சொல்ல கேட்காம நிச்சயத்துக்கு போறாளே. ராசாத்தி மட்டும் நிச்சயத்துக்கு மண்டபத்துக்கு போயிட்டா அப்புறம் அவ்வளவுதான். கண்மணி எனக்கு கன்ஃபார்மா சங்கூதிருவா. வாங்க போலாம். வரமா? வரமா? ஐயோ கிளம்பி போறாளே, இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ கண்மணி போன் பண்ணுவாளே, இப்ப அவகிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ கண்மணி போன் தான். கண்மணி என்னமாச்சு? அந்த ராசாத்திய நிச்சயத்துக்கு வரவிடாம தடுத்துட்டியா இல்லையா? இல்லடி, நான் எவ்வளவோ ஐடியா பண்ணி போராடி பார்த்தேன். ஆனா என்னால முடியல. ராசாத்தி நிச்சயத்துக்கு கிளம்பி போயிட்டா. இன்னும் நீ சொதப்பிட்ட. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி செய்யறியா? நீ சொல்லு கண்மணி, நான் என்ன வேணாலும் செய்யறேன். அம்மா, நீ உடனே ஒரு ஆட்டோ பிடி. அந்த ராசாத்தி போற வண்டிய ஃபாலோ பண்ணி போய் ராசாத்தி வண்டிக்கு முன்னாடி குறுக்க விழுந்துரு. ஆக்சிடென்ட் ஆயிடும். ராசாத்தி நிச்சயத்துக்கு வரமாட்டா. அவ வரமாட்டாடி, ஆனா நான் போய் சேர்ந்துருவனே. ராசாத்தி மண்டபத்துக்கு வந்தாலும் நீ மேலதான் போவ. ஐயோ ஐயோ, ஒரு சின்ன விஷயத்த உனக்கு சொல்லி கொடுத்தா அத கூட உன்னால செய்ய முடியலல. தண்டம் தண்டம். என்னடி கண்மணி அம்மாவை இப்படி திட்டுற? போனுங்கிறதுனாலதான் உன்னை திட்டுற. நேர்ல மட்டும் நீ இருந்திருந்த உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னு இருப்ப. ஐயோ அம்மா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. ராசாத்தி மண்டபத்துக்கு வரத்துக்குள்ள எப்படியாவது தடுத்துடு. வழக்கம் போல கட் பண்ணிட்டா. கல்பனாமா கூப்பிடுறாங்க. பேசுங்க பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க கல்பனாமா. ஐயரே எங்க இருக்கீங்க? ஆட்டோல வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல மண்டப வாசல்ல இருப்பேன். அப்படியா? ஆமா. சீக்கிரம் வந்துருங்க. இதோ உடனே வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நல்ல காரியத்துக்கு போறோம், ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். வண்டி எடுத்து நிறுத்துப்பா. இந்த அம்மாவை கொடுங்க. அம்மாளுக்கு மாலையை சாத்திட்டு
அம்பாள் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேன். சாமி, மாலை அம்மனுக்கு போட்டுட்டு அம்மன் பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருந்தவா இப்ப வயசானவாளா இருக்காளே. அதே முகம், அதே பேச்சு. இது எப்படி நடக்கும்? ஒருவேளை கெட்டப்ப மாத்திருப்பாங்களோ? என்ன ஓய், எதுக்காக ஆட்டோ நிறுத்த சொன்னேன்? ஓய் சுப்பிரமணி, அங்க பாரு. அங்க ஒரு அம்மா ஸ்வீட் கடைக்குள்ள போறாங்கல்ல, அவங்கள நல்லா பாத்துக்க. இதே அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கெட்டப்ல வருவாங்க பாரு. என்ன ஓய், உமக்கு ஏதாவது மர கலந்து போச்சா? அந்த அம்மா மிடில் ஏஜா இருக்கா, அவ எப்படி எங்க கெட்டப்ல வருவா? வருவாங்க பாரு. நீங்க ஆட்டோ விடுங்க. அத்தை, என்ன கண்மணி? எங்க அம்மா சொதப்பிட்டா அத்தை. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, ராசாத்தி மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கா. ராசாத்தி மட்டும் மண்டபத்துக்கு வந்துட்டா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுமே. இப்ப என்னத்த பண்றது? கண்மணி, ஒண்ணு பண்ணலாம். பூமிகாவை ராசாத்திக்கு அடையாளம் தெரியாது. நான் ஸ்வேதாவை பாத்துக்கிறேன். நீ பூமிகாவை கூட்டிக்கிட்டு மண்டப வாசலுக்கு போ. ராசாத்தி வந்தான்னா பூமிகாவை வச்சு ராசாத்திய வாசலே மறிச்சு ஏதாவது சொல்லி திருப்பி அமிச்சிடுங்க. சரி அத்தா. சரி, வா போலாம். பூமிகா, அம்மா, பாட்டி ஸ்வேதாவை பாத்துப்பாங்க. நீ வா, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா. சரி போ. வா. இந்த வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க. சாமி, என்ன இவ்வளவு நமஸ்காரம். வர வழியில டிராபிக் ஜாம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கல்பனா, வா. இதோ வரேங்க. நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க. வா 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 வா. ஐயர் வந்திருக்காரு. வாங்க வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க. அக்கா, அவங்க ரெண்டு பேருமே உன்னை பாக்குறாங்க. ரெண்டு பேர்ல யாருக்கா மாப்பிள்ள? பூ போட்ட சட்டை போட்டிருக்காருல்ல, அவர்தான் மாப்பிள்ள. ஓ, அவர்தான் மாப்பிள்ளையா? பொண்ணு பார்க்க வந்தப்ப ஸ்வேதாக்காவோட மாப்பிள்ளைன்னு சொல்லி வேற ஒருத்தர் தானே காட்டினாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு பதிலா வேற ஒரு போட்டோ போட்டிருக்கே. இத உடனே ஸ்வேதாக்கா கிட்ட சொல்லணும். அம்மா, ராசாத்திமா வந்து அவங்களை என்ன சொல்லி திருப்பி அனுப்புறதுமா? தெரியலடி, யோசிப்போம். ஆனா கண்டிப்பா ஏதாவது சொல்லி தடுத்துதான் ஆகணும். அம்மா, ஸ்வேதாக்கா எங்க? இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம ஸ்வேதா எங்கன்னு கேட்டுக்கிட்டு போ. உள்ள பொண்ணு ரூம்ல இருக்கா, போ. உடனே பார்த்து போமா.
அம்மா ராசாத்தியம்மா வந்துட்டாங்கம்மா. பூமிகா, ராசாத்தியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு ஆள் பார்த்தா கூட நமக்கு பிரச்சனை தான். சீக்கிரமா போய் ராசாத்தி ஏதாவது சொல்லி தடு போ. தடுன்னா என்ன சொல்லிமா தடுக்கிறது? ராசாத்தியம்மா மண்டபத்துக்குள்ளதாம்மா வராங்க. ஏதாவது ஐடியா கொடுமா. இருடி, என்னை யோசிக்க விடுடி. ஐயோ பூச்சி நல்லா மாட்டிக்கிட்டு. என்னடி சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காது, என்னை யோசிக்க விடு. இனி யோசிச்சு பிரயோஜனமே இல்லம்மா. என்னடி சொல்ற? ஸ்வேதா பேனர் அங்க இருக்கு பாரு. ஐயோ, ராசாத்தி அம்மா மண்டபத்துக்குள்ள வரதுக்கு அவசியமே இல்ல. பேனர்ல இருக்கிற ஸ்வேதா போட்டோவை பார்த்தாலே போதும், நம்ம கதை க்ளோஸ். ஐயோ, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ராசாத்தி மேடமா? ஆமா, நீங்க யாரு? R1 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் மேடம். உங்க பையன் பேர் சிவாவா? ஆமா, சிவாதான். உங்க பையனை பைக் திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் மேடம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என் பையன் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். சரி, நான் உடனே வரேன் சார். என்னாச்சு ராசத்தி மேடம்? போன் வந்ததும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க. என் பையனை திருட்டு கேஸ்ல போலீஸ்ல புடிச்சு வச்சிருக்காங்களாம். என்ன சொல்றீங்க ராசத்தி மேடம்? சிவா ரொம்ப நல்ல பையனாச்சே. பிரேமி மேடம், நீங்க நிச்சயத்தை முடிச்சிட்டு வாங்க, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என்ன மேடம் நீங்க? உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அதை விட இந்த நிச்சயம் முக்கியமா? வாங்க, என்னன்னு போய் பாப்போம். வாங்க. போயிட்டா. என்னம்மா இது? ராசாத்தி அம்மாக்கு ஏதோ போன் வந்துச்சு, வந்த வழியா திரும்பி போயிட்டாங்க. உடனே திரும்பி போற அளவுக்கு போன்ல யார் பேசிருப்பா? யார் என்ன சொன்னா நமக்கு என்னடி? ராசாத்தி போயிட்டா, நமக்கு அது போதும். ராசாத்தி மட்டும் இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருந்தா அவ்வளவுதான். என்ன நடந்திருக்குமோ அதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆமாமா. அப்பாடா. சொல்லுமா. என்னடி, அந்த ராசாத்தி நிச்சயத்துக்கு வராம திரும்பி போயிட்டாளா? ஆமா, ராசாத்தி போறதுக்கு நீதான் காரணமா? ஆமாண்டி, நானே தான். என்னமா பண்ண? நீ திருட்டு கேஸ்ல மாட்டிருக்கடா. உனக்கு ஏஎல்எஸ்ல பைக்கை வித்தான்ல, அந்த திருடன் போலீஸ்ல மாட்டிட்டான்டா. அவன் தப்பிக்கிறதுக்காக உன்னை அவன் பாட்டன்னு சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டான்டா. போலீஸ் இப்போ உன்னை தேடிட்டு இருக்கு. இன்னும் அதிகபட்சம் 2 நாள் தான். அதுக்குள்ள போலீஸ் உங்க வீட்டுக்கு உன்னை தேடி வந்துடும். ராசாத்திய மண்டபத்துக்கு வரவிடாம எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. திருட்டு பைக் விஷயத்துல சிவாவை போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டேன். போலீஸ் சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ராசாத்திக்கு போன் பண்ணி விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதான் ராசாத்தி புள்ள பாசத்துல நிச்சயதார்த்தத்தை கூட அட்டன் பண்ணாம அவசரமா போயிட்டா. ஓ, இதான் விஷயமா? சூப்பர்மா. செமையா பிளான் பண்ணி ராசாத்தி நிச்சயத்துக்கு வர விடாம தடுத்துட்ட. கண்மணி, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு ராசாத்தி வீட்லயே இருக்கிறது? நான் உன் வீட்டுக்கு வந்துடட்டா? அம்மா, இப்பதான் நான் உன்னை பாராட்டினேன். அத வாபஸ் வாங்கிட்டு என்ன திட்ட வைக்காத.
நீ ராசாத்தி வீட்டை விட்டு வந்துட்டீனா ராசாத்தி வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? ஸ்வேதா கல்யாணம் முடியற வரைக்கும் நீ ராசாத்தி வீட்ல தான் இருந்தாகணும். என்ன சரியா? சரிடி. என்ன ராசாத்தி வீட்ல என்ன நடக்குதுன்னு அப்பப்ப தகவல் கொடுத்துட்டே இரு. சரி சொல்றேன். ஸ்வேதாக்கா சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அக்கா, மண்டப வாசல்ல இருக்க பேனர்ல பொண்ணு மாப்பிள்ளன்னு சொல்லி போட்டிருக்கிற போட்டோல நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை போட்டோ இல்லக்கா. அதுல மாப்பிள்ளையோட அண்ணன் போட்டோவும் உன் போட்டோவும் இருக்கு.